சினிமாவில் வந்து எல்லாத்தையும் பண்ணலாம் தைரியம் கொடுக்குற ஒரே டைரக்டர் அண்ட் நடிகர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், லிரிக்ஸ் ரைட்டர், சிங்கர் எல்லாமே டிஆர் சார் தான். சூப்பர். இவரை ஃபாலோ பண்ணால் போதுங்க, சினிமாவில் ஜெயிச்சிடலாங்க. சூப்பர். எதோ வேணாலும் செய்யலாங்க. இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னுவாங்க, கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ சாதிச்சு நிற்கிற ஒரு மனிதர் டி ராஜேந்திரன் சார். என்னையெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்காரு கூட எனக்கு. ஆனால் சார் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. டிஆர் சார் வந்து எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் அதுக்குள்ளே தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் அந்த கதை இருக்குது, அவர் இப்பவும் பேசிட்டு தான் இருக்கார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம டிஆர் கார்டனில் செட்டு போட்டு ஒரு 10 நாள் ஷூட் சார் பண்ணிடலாம் சார், வீட்டு கணேசனை கூப்பிட்டு வந்து நம்ம செஞ்சு விட்டுடலாம் சார் அப்படின்னாரு. அது எனக்கு படம் பண்ணுறாரா இல்லை அவர் செய்யறதுக்கு கூட்டினு போடுறாரா? அதனால ஒரு சீக்கிரம் அவர் உடம்பு இப்போ நல்லா ஆயிட்டாரு, சீக்கிரம் அது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்காரு சார். அப்போ பேசிட்டு தான் அவர்கிட்ட எப்படின்னா, நமக்கு அவர் பாட்டு பிடிக்குதுன்னா இமிடியட்டாக என்ன பண்ணுவார்னா, சார் வந்து பாட்டு பாடிடுவார், நம்ம கூச்சம் போடுவோம். அவர் அப்படி கிடையாது. சார் எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு உங்கள் படத்தில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா, ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பாட்டை பாடுவார் டி ராஜா சார். நல்லா கேட்டு மேமந்திருக்காங்க. சூப்பர். காட். என்ன பாட்டு சார் அவர்கிட்ட கேட்டீங்க? என்ன பண்ணுறது, என்னோட மீனாட்சி அந்த பாட்டு தெரியுது. அந்த பாட்டு தெரியுது. இது எந்த படம் சார்? அதான் சார், அவர் நிறைய படம் பண்ணார்ல சார், சிம்பு சார் வச்சா அதெல்லாம் எடுக்கல சார். கொஞ்சம் இந்த கோலி சோடா எம்எல்ஏ தள்ளிச்சிடுற பத்தியா சார்? சார் நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் வந்து எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு, அது கண்டிப்பா நல்ல பாட்டா இருந்திருக்கும். அதனால அவன் என்ன 2000 எக்மோர்ல பிறந்தியா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல கண்டிப்பா நீங்க நல்ல பாட்டா தான் நீங்க ரசிச்சிருப்பீங்க, அதான் அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க. அவரும் அதனாலதான் எக்ஸைட் ஆகி பாடியிருக்காரு.